ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். என்னை பார்த்து கேட்குறது ரெண்டே கேள்வி தான். நிறைய பேர் நானும் பார்த்துருக்கேன். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு இப்போலாம் ஆர்டர் ஓட்டுறீங்களா கடை திறந்ததுலேருந்துன்ட்டு கேட்குறீங்க. ரெண்டாவது இப்போலாம் ஏன் வீடியோ போட மாட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்குறீங்க. ஆக்சுவலாக ஆர்டர் ஓட்டிகிட்டு தான் இருக்கேன். வாரம் ஒரு 4000 5000 வரைக்கும் ஓட்டிகிட்டு தான் இருக்கேன் பார்ட் டைமாக. ஏன்னா கடை வந்து ஈவினிங் 4 to 10ன்றதால சரி 6 hours தான் கடை. பேலன்ஸ் இருக்கிற ஒரு 2-3 மணி நேரம் நான் ஆர்டர் ஓட்டுவேன். வீடியோ ஏன் போடுறது இல்லைன்னா அந்த டைம் எனக்கு கிடைக்கல. கொஞ்சம் சோம்பேறி ஆகிட்டுன்னு சொல்லலாம். ஆனால் இப்போ அப்படி இருக்காது. வாரம் வாரம் ஆர்டர் ஓட்டின்னு தான் இருக்கேன் டைம் கிடைக்கும்போது. ஆக்சுவலாக 11 to 1 நைட் ஓட்டுவேன், இல்லைனா 12 to 2 2 hour ஓட்டுவேன், இல்லை 4 hours ஓட்டுவேன். எனக்கு ப்ராடக்ட் எதுவும் வாங்குற வேலை இல்லைன்னா அந்த மாதிரி ஓட்டுவேன். சரி, நைட்டில் ஓட்டுறதாவது ஒரு பிளாக் மாதிரி பண்ணலாம், அந்த டேயில் என்ன நடந்துச்சு அப்படியே உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா வந்திருக்கு. சரி, அதை அப்படியே கண்டினியூ பண்ணலான்ட்டு இருக்கேன். டைம் பார்த்தீங்கன்னா 11 ஆகும் போது. இப்போ தான் கடை மூடிட்டு வந்தேன். சரி கிளம்புவோமா. 1 மணி வரைக்கும் தான் ஓட்டுவேன். 2 hours லாக்இன் போனஸ் ஒரு 150 ரூபா வரும். எப்பவும் போல் ஸ்விக்கி தான். மற்ற ஆப் பற்றி எனக்கு தெரியாது, அதுவும் ஓட்டவும் எனக்கு பிடிக்காது. சரி போவோம், இந்த ஆப்பை சேஞ்ச் பண்ணிட்டேன். 2 hours 11 to 1. மோஸ்ட்லி எவ்வளோ ஓட்டுவேன்னா 500 600 வரும். என்னால் இதெல்லாம் நம்புற மாதிரி அவ்வளோ வரும். ஆர்டர் ஈவினிங்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் எனக்கு. இது போல்டு ஷிஃப்ட்ன்றதால இப்போ வந்து மாற்றிட்டான். ரொம்ப லாங் ஆர்டர்லாம் வரும். அமௌண்ட்டை நீங்களே பாருங்கள், ஒரு 6-7 கிலோமீட்டருக்கே 100 ரூபா மேலே வரும். ரிட்டர்ன் ஆர்டரும் உடனே வரும். அதனால் எனக்கு கொஞ்சம் அமௌண்ட் அதிகமாக தான் வரும். அதனால் அந்த ஈவினிங் பார்ப்போம். நிறைய பேர் வந்து பார்ட் டைமாக ஏதோ ஒரு வேலை பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க. எந்த டைம்லேயோ ஏதோ ஒரு 2 hour 3 hours ஃப்ரீயாக இருப்பீங்க. அதில் ஏதோ ஒரு கம்பெனி, ஜெப்டோவாக இருக்கட்டும், ஏதோ ஒரு 300 ரூபா சம்பாதிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா ஒரு 3 hours ஸ்பெண்ட் பண்ணலாம் ஏதோ ஒரு ஆப்பில். ஆனால் ஃபுல் டைமாக மட்டும் வேணாம். நான் அங்கே வந்து கடை பார்ட் டைமாகன்றதால இப்போ நான் பார்ட் டைமாக பண்ணுறேன். சீக்கிரமாக அது ஃபுல் டைம் மாற்றுவேன். அது வரைக்கும் இதெல்லாம் இருக்கும். இவ்வளோ நாள் நான் வீடியோ பண்ணலை, ஆர்டர் ஓட்டுறது எல்லாம் கடை திறந்ததுக்கப்புறம். இதுக்கப்புறம் சரி ஒரு பிளாகாக பண்ணலாம், யூடியூப்பில் போட்டால் நான் அதுலேருந்து ஒரு ஏர்னிங்ஸ் வரும். அதனால் சரி இதை பண்ணலாம். ஏன்னா மோட்டோ விளாகிங்க்கு ஹெல்மெட்டு, இந்த கேமரா, கோப்ரோ கேமரா, அந்த அடாப்டர் எல்லாமே வாங்கி வச்சுருக்கேன். ஆனால் எல்லாமே சும்மா தான் இருந்திருக்கு. சரி இதுக்கப்புறம் அதை பண்ணுவோம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது. சரி போலாமா. ஏய், இப்போ தான்டா செல்ஃபி எடுத்தேன். ஏன்டா அப்படி பண்ணிட்டு செல்ஃபி எடுத்துட்டேன். எங்கே போடுவான்னு தெரில. ஃபஸ்ட் 35 ரூபா சர்ஜு. பார்ப்போம் எங்கே போகிறான்ட்டு. ஃபஸ்ட் ஆர்டர் போட்டான் 109 ரூபா. எங்கே? எக்ஸ்பிரஸ் அவனிவா? ஜோனே இல்லை அந்த கடை. ராயப்பேட்டை ஜோன்லேருந்து எடுத்துகிட்டு அங்கே போகணுமா. அந்த ஒரு கடை மட்டும், இந்த ஒரு கடை மட்டும் அவுட் ஆஃப் ஜோனில் ஆர்டர் வந்துக்கினே இருக்கு. இது ஸ்விக்கி டீம்லேருந்து எந்த ஒரு இதுவும் பண்ணலை. இது அவங்க ஜோன்லேருந்து அது போனால் அது கிட்ட, எங்கள் ஜோன்லேருந்து இந்த ஆர்டர் போனால் வந்து ரொம்ப தூரம், வேஸ்ட்டு. அங்கேருந்து ரிட்டன் ஆர்டரும் வராது. இதெல்லாம் பார்ப்பீங்களா மாட்டிங்களான்னு தெரில. கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாம் மாற்றி விடுங்கப்பா. நிறைய கடை வந்து அப்படி தான் இருக்குது பாருங்கள். நான் பைக் இஷ்யூ கொடுத்து ஆஃப் பண்ணிட்டேன். இன்றைக்கி அந்த லாகின் போனஸும் வராது. இவன் ஒருத்தன் நான் தான் ஓட்டுறேனான்னு கேட்டுன்னு வேறு இருப்பான். ஃபஸ்ட் ஆர்டர் ரிஜெக்ட் அடிச்சிட்டேன். தேவையில்லைன்ட்டு அந்த ஆர்டர். ஏன்னா அவ்வளோ தூரம் போய் வரது வேஸ்ட்டு. சரி அடுத்த ஆர்டர் போட்டிருக்கான். எப்படியும் 1 மணி நேரம் தான் ஓட்ட போகிறோம். அதுலேயே 1/4 மணி நேரம் போயிடுச்சு. 78 ரூபா போட்டிருக்கான். நல்ல ஆர்டர். ஓ, பேட்ச் ஆர்டர் பரவாயில்லையே. பாருங்கள் 2 ஆர்டரும் ஃபுட் ரெடியாக இருக்குது. போய் எடுப்போமா. வெளியே வந்துட்டோம் வீட்டை விட்டு. இங்கே தான் நம்ம வீட்டிலேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தான் கடை. ஏய், அவுட் ஆஃப் ஜோனில் இருக்கிற கடையில் ஆர்டர் போட்டு அங்கேருந்து புரசவாகம் போகணும்னா வெறும் 109 ரூபாய். இதே நான் எங்கள் ஜோனில் அந்த ஆர்டர் எடுத்தேன்னா 145 ரூபாலேருந்து 150 ரூபா வந்திருக்கும். தாராளமாக போயிருப்பேன்.
அவுட் ஆஃப் ஜோன் இப்போ என்னோட ரிஜெக்ட் அடிக்க வச்சு லாகின் போனஸ் 150 ரூபா அடிச்சிட்டான். இந்த மாதிரி தாங்க நிறைய ஆர்டர் வரும். அதனால் லாகின் போனஸ் போகுதுன்ட்டு அந்த அந்த லாங் ஆர்டர்லாம் எடுக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம இன்சென்டிவ் ஓட்டினா பரவாயில்ல, வர வரைக்கும் ஓட்டிட்டு போவோம் 1 மணி நேரம், அதுதான் பிளானு. இன்றைக்கி 2 ஹவர் ஓட்ட முடியாது, 1 ஹவர் தான் ஓட்டோம். ஐயோ கொஞ்சம் மோசமானவங்க. காரணேஸ்வரர் கோயில் ஸ்ட்ரீட்டில் இருப்பான் அவன், பார்த்துங்க, ரொம்ப மோசமானவன். பார்க்கவும் கொஞ்சம் பெருசாக இருப்பான், கூடயே ஓடி வருவான், சில நேரத்தில் கடிக்கவும் செய்வான். பார்த்து பயங்கரமாக இருக்கணும் அவன்கிட்ட. நைட்டில் அது ஒரு பிரச்சனை இருக்குது, அதனால் நம்ம பார்த்துருக்கணும். இப்போ வருங்க, பக்கத்தில் வந்துட்டோம் ஃபஸ்ட் ஆர்டர் கடைக்கு. ஃபஸ்ட் ஆர்டருங்க பட்டினப்பாக்கம் கடல் இருந்து லைட் ஹவுஸ் எங்க இருக்கா? அது இருக்கு பாருங்க கடை. வந்துட்டேன். நான் 6915 அண்ணா 6915. ஓகேண்ணா, தேங்க்ஸ். ஆமாம், ஒரு இந்த ஆர்டர் வந்து டூயிங் ஆர்டர். டூயிங்னா என்னன்னு நான் சொல்கிறேன். ரெண்டாவது ஆர்டர் பிக்கப் பண்ணோம். இந்த ஆர்டர் வந்து டூயிங் ஆர்டர். டூயிங்னா ஸ்விக்கியோட இன்னொரு வெப்சைட் அது. அதில் வந்து அந்த பேக்கிங் சார்ஜ் இருக்காது, அப்புறம் டெலிவரி சார்ஜ் வந்து மோஸ்ட்லி ஃப்ரீயாக தருவான். 25 ரூபா தான் அதிகபட்சம். அமௌண்ட் அதில் கம்மியாக இருக்கும், ஒரு சில அமௌண்ட்லாம். நம்ம கடை அதில் அட்டாச் பண்ணலான்னு பார்த்தேன், அது ராயர் மிஸ் அந்த அண்ணா ஓனர் வந்து வேணாம் அதில் அட்டாச் பண்ணாதீங்கன்றாரு. அதனால் சரி நான் அட்டாச் பண்ணலை. அதில் பண்ண ஆர்டர் வரும், பட் அமௌண்ட்டு கமிஷன்லாம் கொஞ்சம் நம்மளுக்கு வர்றதெல்லாம் கொஞ்சம் அடிவாங்க தான், கமிஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் வந்து அதை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி வச்சுருக்கேன், அந்த டூலிங் மட்டும். நீங்கள் கூட எதாவது ஆர்டர் பண்ண ஸ்விக்கியில் பண்ணுறதா இருந்தால் அந்த டூலிங் ஆப்பில் போய் ஒரு வாட்டி செக் பண்ணுங்கள், அமௌண்ட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ இருங்க, ரெண்டாவது ஆர்டர் ஷரீப் பாய். இதுவும் ரெடியாக தான் இருக்குது. 2781. இந்த கடை எனக்கு பிடிக்குங்க, ஒரு மாதிரி சூப்பராக ரெடி பண்ணியிருப்பாங்க. பையா பையா 2781. 2781. ஆர்டர் செக். அந்த கடை எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஒரு மாதிரி சூப்பராக பண்ணியிருப்பாங்க இன்டீரியர்லாம். மழை வர மாதிரியும் இருக்குது, ரெயின் கோட்டும் நம்மக்கிட்ட இருக்குது. பார்ப்போம் என்ன தான் ஆகுதுன்ட்டு. வந்து மந்தவெளி, இன்னொரு ஆர்டர் வந்து மயிலாப்பூர். ஃபஸ்ட்டு மந்தவெளி கொடுக்கணும், கேஷ் ஆன் டெலிவரி. இந்த வாரம் ஓட்டியிருக்கேன், இருங்க எவ்வளோ ஓட்டியிருக்கேன்னு காமிக்கிறேன். $4500 ஓட்டியிருக்கேன். இதில் ஃப்ளோட்டிங் கேஷு 4000 போட்டான். இதில் ஏற்றினே வர போகிறான். நாளைக்கு எப்படியாவது ஒரு 3000 ரூபாய் ஓட்டி ஈக்குவல் பண்ணிடணும். நாளைக்கு நான் என்னுடைய வேலை இல்லை கடைக்கு போகிறது, வீட்டில் இருக்கவங்க போவாங்க. வாரத்தில் 6 நாள் நான் கடையில் இருப்பேன், ஒரு நாள் மட்டும் ஃபுல் டே ஆர்டர் ஓட்டுவேன். ஏன்னா ஃபுல்லாக ஐயோ அந்த லெஃப்ட் எடுக்க முடியாதா? அந்த லெஃப்ட் எடுக்க முடியாது, ஏதோ ஃபங்க்ஷன் நடக்குது. இந்த ரைட்டில் போயிடலாம். இன்றைக்கி கடை நல்லா சேலுங்க. இன்றைக்கி கிருத்திகை, அதனால் சனிக்கிழமை வேறு. நிறைய க்ரௌடு. மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் நிறைய
இன்னைக்கு ரொம்ப க்ரௌடாக இருந்தாங்க. மயிலாப்பூரே இன்னைக்கு செமையாக இருந்துச்சு. இருடா நீ ஏன்டா வரேன், முன்ன கால் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் ஆர்டருக்கு 78 ரூபாங்க கொடுத்துட்டோம். கேஷ் ஆன் டெலிவரி ஆன்லைன்லேயே பே பண்ணிட்டார் கஸ்டமரு. நான் ஒன்று வரதான் கொஞ்சம் லேட் பண்ணிட்டாரு. இப்போ பரவாயில்ல. 2வது ஆர்டர் வந்து மயிலாப்பூர் போவோம். இங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தாங்க டெலிவரி கொடுத்துடலாம். இதுவும் 4 ஆர்டர் தான் ஓட்டுவேன். எப்படியும் ஒரு 35 ரூபா சர்ஜில் மட்டும் ஓட்டலாம். அதுக்கப்புறம் ஓட்ட வேணாம். அதுக்கப்புறம் 20 ரூபா சர்ஜ் ஆகிடும். ஏன்னா நாளைக்கு ஓட்டணும் காலையிலேருந்து. அதனால் நம்ம போய் தூங்கலாம். ஏன்னா லாகின் போனஸ் இருந்தால் நம்ம ஓட்டலாம். அதான் இல்லாத மாதிரி பண்ணிட்டான் ஸ்விக்கிக்காரன். அதனால் நம்ம சீக்கிரம் முடிச்சுட்டு சீக்கிரம் வீட்டுக்கு போவோம். மயிலாப்பூரே இந்த மெட்ரோவால் டோட்டலாக மாறி இருக்கு. ஃபுல்லாக ரோடு வந்து ஒரு சைடு ஒன் வே, இன்னொரு சைடு ஃபுல்லாக புதுசாக யாராவது வந்தீங்கன்னா ஃபுல்லாக குழம்பிடுவீங்க. ஏன்னா அந்தளவுக்கு மெட்ரோ இருக்குது. மயிலாப்பூரில் மட்டும் போகுது. வந்துட்டோம் 2வது கஸ்டமர் பாலையா அவனியோ நம்பர் 13. நம்பர் 13 3 தான் இருக்குது. இருங்க பார்த்துக்கலாம். தேங்க்யூ சார். இது மாதிரி கிரவுண்ட் ஃப்ளோரே வந்துச்சுன்னா எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். டேய் இருடா. இந்த மாதிரி தாங்க தெருவில் வந்து மாட்டினா குலைக்கும். 1 மணி 2 மணிக்கெலாம் பயங்கரமாக குலைப்பாங்க. 3 மணிக்கு சைலண்ட் ஆகி வீட்டுக்கு போயிடுவாங்க. வரானுங்க வா வா வா. இல்லை இவனுங்க டீசெண்டாக இருக்கானுங்க. பின்னாடி ஓடி வரலாம். அங்கேருந்து நின்று குலைச்சிட்டு அமைதியாகிட்டானுங்க. இந்த ஆர்டர் டெலிவரி கம்பெனி வந்துடலாம். தராமலே போயிட்டா இதாகிடும். செகண்ட் ஆர்டர் எவ்வளோ போட்டிருக்கான்? 2க்கு தான் சேர்த்து 132 ரூபா. மொத்தம் 6 கிலோமீட்ரு 130 ரூபா. நல்ல அமௌண்ட்டுங்க 2 ஹவரில். சரி, இந்த 2 ஆர்டருக்கு என்ன அடுத்த ஆர்டரும் போடுறான். சீரகத்துலேருந்து டி நகர் 71 ரூபா. பேட்ச் ஆர்டர் சூப்பர். 49 1 71 1 டி நகர். இதை கொடுத்துடலாம், சீக்கிரமாக கொடுத்துட்டோன்னா 35 ரூபாவில் இன்னொரு ஆர்டர் எடுத்துலாம். 12:30 வீட்டுக்கு போயிடலாம். இன்னும் ஒன்று அந்த 150 ரூபா வரலங்க. அது நினச்சாதாங்க கஷ்டமாக இருக்குது. அந்த மாதிரி ஆர்டர்லாம் வந்தால் ரிஜெக்ட் அடிக்கணும் தாங்க தோணுது. அந்த ஆர்டர்லாம் நான் போயிருந்தேன். அதுக்கப்புறம் ஆர்டர் அமௌண்ட்டே ஏறி இருக்காது. அதனால தான் அந்த ஃபஸ்ட் ஆர்டர் வந்து ரிஜெக்ட் அடிச்சிட்டேன். அந்த ரிஜெக்ட் அடிக்கிற வீடியோ எடுக்கலை. அந்த டைமில் வந்து கோப்ரோ வந்து கோளாறு தந்துச்சு, ஆனே ஆகலை. சரி, அதுக்கப்புறம் பேட்டரி கைட்டி போட்டதுக்கப்புறம் தான் ஆன் ஆச்சு. நைட்டில் ஓட்டும்போது ரொம்ப சேஃபாக ஓட்டணும். அதுதான் முக்கியமாக. பெரிய வண்டிங்க ஓவர்டேக்லாம் பண்ணும்போது ரொம்ப சேஃபாக ஓவர்டேக் பண்ணணும். அதுக்கப்புறம் நைட்டில் நாய்ங்க இருக்கும், அதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம கோளாறு தராமல் போனோன்னா சேஃபாக ஓட்டலாம். அதுக்கப்புறம் டர்னிங் பாயிண்டில் இந்த மாதிரி வளைவான இடத்துலலாம் ரொம்ப சேஃபாக 4 சைடு பார்க்கணும், ரொம்ப பொறுமையாக போகணும். அதனால் பாட்டு கேட்டுக்கினே அந்த மாதிரிலாம் ஓட்டாதீங்க. ஆர்டரு ரொம்ப சேஃபாக ஓட்டுங்க நைட்டில் மட்டும். ஏன்னா நம்ம கரெக்டாக போனாலும் ஆப்போசிட்டில் இருக்கவன் கரெக்டாக இருக்கணும். அது கரெக்டாக இல்லைன்னா நம்மளுக்கு தான் பிரச்சனை. அதனால் சேஃபாக ஓட்டுங்க. லேட் நைட் ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ஜெப்டோ, இன்ஸ்டாமார்ட், அதுக்கப்புறம் நிறைய தேர்ட் பார்ட்டி ஆப் இருக்குது. அது ஓட்டுறவங்க, ரேபிடோ, அவங்களாம் கொஞ்சம் சேஃபாக ஓட்டுங்க. அண்ணா அண்ணா ஆள் இல்லைப்பா யாரும். கடை மட்டும். அண்ணா
அண்ணா அண்ணா அண்ணா யாராவது இருக்கீங்களா? யாருமே இல்லையா? லேட் ஆகிடும் போலியாப்பா. அண்ணா 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 8157 எந்த சைடு? ரோட்டுக்காக வரணுமா? இங்கே அந்த சைடு இருக்கான்ப்பா வழி. இப்போ நைட்டில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எடுக்கிறேன் அந்த கடை. எங்கே இந்த சைடு? அண்ணா 8157 இதோ இங்கே தான் இருக்கு. அதான் 8157 அதான். அதான் பாவி நம்ப மாட்டிருக்கான் பையன். ஒரு சிக்கன் பிரியாணி அவ்வளோதான் முச்சு விட்டோம். ரெண்டாவது ஆர்டர் வேறு பிக்கப் பண்ணோம். எல்லா ரெஸ்டாரண்ட்லேயும் பின்னாடி சைடில் அப்படின்ட்டு ஒரு டெலிவரிக்குன்ட்டு ஒரு இடத்த ஒதுக்கியிருக்காங்க. அதனால் நம்ம அண்ணா அண்ணா 4018 1 2 3 தேங்க்ஸ் வாங்கிட்டோம். 6 நிமிஷத்துக்குள்ளே போனால் அடுத்த 35 ரூபா சர்ஜில் ஏதாவது ஒரு ஆர்டர் விடும். ஆர்டர் இல்லைன்னா அதுக்கப்புறம் இல்லைன்னா 20 ரூபா சர்ஜில் தான் விடுவோம். அதுவும் அந்த 11 to 1 30 ரூபாலேருந்து 35 ரூபா எப்போவுமே சர்ஜி போட்டுருவான். அதனால் அதை மட்டும் கரெக்டாக யூஸ் பண்ணிப்பான். அந்த ஒரு ஹவர் எப்படியும் 2 ஹவர் தான் ஓட்டுவேன் நைட்டில். அந்த 2 ஹவர்லேயே நம்ம ஒரு 500ரூவாலேருந்து 600 இன்சென்டிவ் சேர்த்து, அதாவது இன்சென்டிவ்னா லாகின் போனஸ், அந்த 2 ஹவர் லாகின் போனஸ் 150 ரூபா சேர்த்து அந்த அமௌண்ட் வரும். ரிஜெக்ட் வச்சா லாகின் போனஸ் வராது. அதனால் இன்றைக்கி ரிஜெக்ட் வச்சதால் லாகின் போனஸ் வராது. என் மைண்ட் செட் என்னென்னா, கரெக்டாக தூக்கி அடித்தா அமௌண்ட் வருதுன்னா ஓட்டுவேன், எந்த பிரச்சனையும் இல்லை. இல்லை ஏன்னா குறமாக ஆர்டர் போட்டால் ரிஜெக்ட் வச்சிடலாம். ஏன்னா நம்ம பார்ட் டைம் தான் ஓட்டுறோம், அந்த அளவுக்குலாம் இது பண்ண வேணாம். கரெக்டாக ஓட்டினா, ஏன்னா இப்போ நான் அங்கே போயிருந்தா கூட அந்த ஆர்டர் வேஸ்ட்டு தான். ஆனால் அந்த அமௌண்ட் நான் இங்கேயே அடுத்த பேட்ச் ஆர்டர்லேயே 132 ரூபா வந்துச்சு. அதனால் நம்ம கரெக்டாக இது பண்ணிட்டோம். அந்த அமௌண்ட் வந்துடுச்சு இங்கேயே உள்ளே ஓட்டி. அதனால் அது பெருசாக எடுத்துக்க வேணாம். செக் பண்ணேன், எப்படி கேட்குதுன்னு நீங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ டெய்லியும் எப்படி சொல்கிறது, 4 ஹவர் ஓட்டுறேன், லஞ்சில் 2 ஹவர், நைட்டில் 2 ஹவர் ஓட்டுறேன். அதனால் டெய்லியும் ஒரு 1000 ரூபாய் ஓட்ட முடியுது. இன்சென்டிவ்லாம் எதுவும் வராது. இந்த நைட்டில் லாகின் போனஸ் மட்டும் போட்டால் மட்டும் 150 ரூபா வரும். அதனால் 1000 ரூபாய் ஈஸியாக ஓட்ட முடியுது. கடைக்கும் போய் கடையும் பார்த்துக்க முடியுது. இப்போ அடுத்தது சரி இதை நம்ம பண்ணுறது சரி விளாக் மாதிரியாவது பண்ணலாம் அப்படின்ட்டு தோணுச்சு. சரி அதான் விளாக் மாதிரி எடுக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்ட்டு அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கடையும் பார்க்குறேன். நான் அதுக்கப்புறம் திட்டாதீங்க, பிஸ்னஸ்னால் பிஸ்னஸை மட்டும் பாடுறான்ட்டு. அப்படி இல்லைங்க, லைஃப்ன்றதை தாண்டி நிறைய ஃபினான்ஷியலாக அடி வாங்குவோம். சரி, ஆனால் நித்யானந்தா ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பாரு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. உன்னால் ஃபுல்லாக வர முடியலன்னா பார்ட் டைம் அந்த வேலைக்கும் போய்க்கின்னு பார்ட் டைமும் பிஸ்னஸ் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நீ ஃபுல் டைமாக மாறலான்ட்டு ஒரு வீடியோவில் சொன்னார். அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அது இப்போ என்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியுது. ஆர்டர்லாம் ஓட்டாமல் ஒரு மாதம் இருந்தால் கடையை மட்டும் பார்த்துன்னு ஃபினான்ஷியலாக கொஞ்சம் அடி வாங்கினேன். சரி, அதுக்கப்புறம் தோணுச்சு இது கொஞ்சம் கொஞ்சம் நம்ம டைம் கிடைக்கும்போது ஓட்டிக்கலாம் அப்படின்ட்டு. சரி, அதனால தான் இதை ட்ரை பண்ணுறேன். ஒரு சில விஷயங்கள் யார் சொன்னாலும் எடுத்துக்கணுங்க, அது கரெக்டாக தான் இருக்கும். அனுபவம் தான் விஷயம். இங்கே வந்துட்டு டீநகருக்கு வண்டியில் நிறைய பிரச்சனை இருக்குது. இந்த வண்டியை இன்னும் ஒரு ஆர்டர் மட்டும் இங்கேருந்து ரிட்டர்ன் போட்டோன்னா வீட்டுக்கு ஓடிடலாம். எவ்வளோ போட்டிருக்கேன் அந்த அமௌண்ட்டு? 74. நல்ல அமௌண்ட்.
பாருங்க 20 ரூபா சர்ஜ் 12 மணிக்கு. 53 நிமிஷம் 257 ரூபா ஓட்டியிருக்கேன். நல்ல அமௌண்ட்டு. எலக்ட்ரிக் பைக்கு பெட்ரோல் பிரச்சனை இல்லை. வந்தனா ஒரு 300 ரூபா ஓட்டலாம் ஒரு மணி நேரத்தில். வீட்டாண்டே போட்டாங்க. சூப்பர். 45 ஒன்று 73 ஒன்று. ஓகே, வந்ததுக்கு ஏதோ ஒரு லாபம். எங்கே இருக்குது இந்த கடை? இங்கே தான் நரசிம்மன் ரோடு, டி நகர். அந்த ஏஜிஎஸ் தேட்டர் பக்கத்தில் இருக்கு போலங்க கடை. வீட்டாண்டே திரும்பி விட்டாங்க. பார்த்தேன் ஒரு 1.5 மணி நேரம். சார் இதுவே வந்து நம்ம அந்த லாகின் போனஸோட வந்தால் 600 ரூபா கிட்ட வந்துடும். இன்றைக்கி அவன் அடிச்சிட்டான். என்ன பண்ணுறது? கிளம்பினே இருக்க வேண்டியதுதான் இன்றைக்கி ஃபுல்லாக. ஃபுட் ரெடி ஆயிடுச்சுங்க. 2 ஆர்டருமே ஃபுட் ரெடி. நான் கொஞ்சம் ஃபுட் ரெடி. நான் 9770. அண்ணா 9770. அப்புறம் 1855. 1855. ஆமாம் ஆமாம் ப்ரோ. நல்லா இருக்கேன் ப்ரோ. வாங்கிட்டேன்டாப்பா. கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் நம்ம ஆர்டர்ன்ட்டு. ஒரு ஆர்டர் நம்ம 1855 நம்மளது தான். அப்புறம் மாற்றி கீத்தி தந்துட்டு அப்புறம் நம்மளுக்கு பிரச்சனை. வாங்கிட்டோம். அவ்வளோதாங்க. இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்தில் வீட்டுக்கு ஓடிடலாங்க. லாஸ்ட் ஆர்டரு கோப்ரோ ஆஃப் ஆகிடுச்சு. பேட்ரி நிற்கலை. 2 மணி நேரம் கூட நிற்க மாட்டிருக்கு. ஒரு பேட்ரி மட்டும் நம்ம வாங்கணும். அப்புறம் முடிச்சுட்டு வந்தேன் பாருங்கள். அந்த 2 ஆர்டர் சேர்த்து 128 ரூபா வந்துச்சு. மொத்தம் 7.2 கிலோமீட்டர். இது ஒரு நல்ல அமௌண்ட்டு தான். ப்ளஸ் எவ்வளோ நேரம் ஓட்டியிருக்கோம்னா 1 ஹவர் 28 நிமிஷம் தான் ஓட்டியிருக்கோம். 385 ரூபா. நல்ல அமௌண்ட் தான். அந்த ஃபஸ்ட் ஆர்டர் நம்ம ரிஜெக்ட் அடிக்கலைன்னா இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் லாகின் இருந்து இன்னொரு 150 ரூபா இன்சென்டிவ் இருக்கும். இன்னொரு ஆர்டர்னா ஒரு 600 ரூபா கிட்ட ஓட்டியிருக்க முடியும். மொத்தமே வந்து இந்த வாரம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 4 ஹவர் 906 ரூபா 1000 ரூபா அந்த ஈக்குவலாக தான் ஓட்டியிருந்தேன். இப்போது 2 நாளாக சரியாக ஓட்டலை. இன்றைக்கி ஓட்டியிருக்கேன். அதுவும் பீக் விட்டேன். சரி நம்ம நாளைக்கு பார்த்துப்போம். இதுக்கப்புறம் சரி நம்ம பண்ணுறத அப்படியே விளாக் மாதிரி பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது. உங்களுக்கு என்ன தோணுதோ கமெண்டில் சொல்லுங்கள். பார்ப்போம். பார்க்குற நீங்கள் ஃபாலோ மட்டும் பண்ணிவிட்டு பாருங்கள். எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.